அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று தமிழ் நாளிதழில் திரு அண்ணாமலை அவர்களின் அடுத்த 3 மாதத்திற்கான திட்டம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்துச்சு. அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ணன் இதை பற்றி ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேசியிருக்கார். நாமளும் நம்மளுடைய நேயர்களுக்காக இதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. வாங்க. அன்பு சொந்தங்களே, அண்ணன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை மாதம் போதை இல்லா தமிழகம், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு நடத்தினார். எல்லா பக்கங்களும் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு. மது ஒழிப்புக்கு எதிராகவும் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அடுத்தது அவர் சொல்லியிருந்தார், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுற்றுச்சூழலை பேணுவதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு. அதே மாதிரி நாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணன் தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில் பீச்சை சுற்றி இருக்கிற அசுத்தங்களை சுத்தம் செய்தார். அதுக்கப்புறம் மதுரை வைகை ஆற்றை சுத்தம் செய்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்தார். தாமிரபரணி, இப்படி வாலண்டியர்ஸ் எல்லாரும் நிறைய பக்கம் வேலை பார்த்தாங்க. இன்றைய தினம் கூட சென்னையில் இருக்க பெசன் நகர் க்ளீன் செய்யப்பட்டுச்சு. மரக்கன்றுகள் நிறைய இடங்களில் நடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய முன்னெடுப்புகளை வீத லீடர்ஸ் அமைப்பை சார்ந்த நம்மளுடைய வாலண்டியர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து அண்ணன் கையாண்டு கொண்டு இருக்கிறார். அந்த வகையில் அடுத்த 3 மாதங்கள் என்ன செய்யப்படும் அப்படிங்கிற தலைப்பில் தான் ஹிந்து தமிழ் நாளிதழ் இதை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர், அதில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமயமாக்குதல் அப்படிங்கிற இஷ்யூவை கையில் எடுத்து அண்ணன் செயல்பட போகிறார். அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு, பொது இடங்களில் பெண்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல, சந்திக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு பிரச்சனைகளை எப்படி கையாளுறது, எப்படி பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது, பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்கான பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் அவங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கப்படாது இல்லையா? அந்த வகையில் இந்த மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து செப்டம்பர் மாதம் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கிறார். அக்டோபர் மாதம் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. இளைஞர்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? அவங்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அப்போது அவங்களுக்கு எப்படி அதில் சப்போர்ட் பண்ணலாம், கம்பெனிஸ்க்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிற அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம், எப்படி ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள ப்ளேஸ் பண்ண வைக்கலாம், இப்படிங்கிற கைடன்ஸ் கொடுக்கப்படலாம். அதே மாதிரி நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சான்றிதழ்கள் தேவைப்படுது, ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா, அந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் உதவி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த நாளிதழில் குறிப்பிட்டிருந்தாங்க. இது அக்டோபர் மந்த்துக்கான பிளான். நவம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வர, உள்ளாட்சி அமைப்புகளை கட்டமைக்கிறது, அதனுடைய அதிகார நிர்வாக விஷயங்கள் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். அதில் இருக்கிற இந்த அமைப்பு சார்ந்த கட்டமைப்பை உறுதிப்படுத்துறது, நிர்வாகம் எப்படி நடக்குது, என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, இப்படி உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நவம்பர் மந்தில் ஹேண்டில் பண்ணப்படும் அப்படின்னு இந்த 3 முக்கிய விஷயங்களை அந்த நாளிதழில் குறிப்பிட்டிருந்தாங்க. நாளிதழில் இந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தது ரொம்ப நல்ல விஷயமாகவும் பார்க்குறேன். ஹிந்து தமிழ் நாளிதழுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பொதுமக்களோட ஷேர் பண்ணதுக்கு. அண்ணன் எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும். இறைவன் அருளால் அனைத்தும் சாத்தியப்படும். நாளை நமதே. மாறுவோம், மாற்றுவோம். நன்றி.